கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 683 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் சொல்ல போகிறோம். ஒரு சரியான ட்விஸ்ட்டு இருக்குது கேமில், ஓகேங்களா. 07/12/2024 ஒரு காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 683 ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்போ தான் நம்ம போடுற கெஸ்ஸிங் என்னென்ன பாஸ் ஆகுதுன்றதை இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் என்னென்ன பாஸ் ஆகிருக்குன்றதையும் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் மெம்பர்ஷிப்பாக போடுங்க. அதுக்குரிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கு கீழே நான் தர்றேன், ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு லைக்கை தட்டி விட்டு உங்களுடைய கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. நம்ம இந்த வீக்கில் ஒரு 10 பேருக்காவது மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் அதில் ஏனி வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ண போடும், ஓகேங்களா. இது வந்து சேனலோட புது ரூல்ஸ், ஓகேங்களா. அதனால் மறக்காமல் உங்களோட கமெண்டை மறக்காமல் கீழே தட்டி விடுங்க. 2 நம்பர், ஒரு நபருக்கு 2 நம்பர் 3 டிஜிட் கெஸ்ஸிங், ஓகேங்களா. அதில் வின்னிங் இருந்துச்சு மெம்பர்ஷிப் 2 நம்பர் தான், 3 டிஜிட் வந்து 2 நம்பர்ஸ் அலவுடு போடுங்க. 2 நம்பரில் வின்னிங் வந்துச்சுன்னா உங்களுக்கான ஒரு கேஎல் ஃபேமிலி மெம்பர்ஷிப் 1000 ரூபீஸ்க்குரிய ஒரு மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணப்படும் பாஸ், ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நிர்மல் லாட்டரிக்குரிய ரிசல்ட் பார்த்தோம்னா 229. யாரெல்லாம் இன்றைக்கி மார்னிங் போட்ட வீடியோ கவனிச்சிங்கன்றது தெரியலை. கண்டிப்பான முறையில் டபுள்ஸ் அடிக்குது. அதனால் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 00299 வச்சுக்கோங்கன்னு எடுத்தோன்னே தான் சொல்லியிருப்பேன். யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றது தெரியலை. யாரெல்லாம் கவனித்து போட்டிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இதில் யாரெல்லாம் வின்னிங் எடுக்கிறேன்ற ஒரு நார்மலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லியிருப்போம், ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன். இப்போ ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா இதிலே நம்ம கொடுத்துருப்போம். இதில் வந்து நான் கண்டிப்பாக உங்களை போடுங்கன்னு சொன்னேன். யாரெல்லாம் போட்டீங்கன்னு தெரியல. 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 929 கொடுத்துருப்போம். 3 டிஜிட் பாக்ஸில் இது வந்து வீடியோக்கான ஒரு கெஸ்ஸிங், ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸில் 929 கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து வீடியோவில் என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருப்போம்னு பார்த்தோம்னா 9992 எடுத்துருப்போம். 29க்கு பதிலாக 92ன்னு கன்வெர்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட் ஆனது 29 ஏபி ஏசி பிசியில் கொடுத்துருக்கோம். 29 எது பாஸ்னா ஏசி பாஸு பிசி பாஸு 29 ஒரே செட்டில் 2 அடி அடிச்சிருக்கலாம். 29ன்னு போட்டிங்கன்னா ஏசியும் பிசியும் பாஸு. ஏன்னா 229னால இப்படிக்காவும் பாஸு. அதனால் இது வந்து ஒரு சரியான வின்னிங்கு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 9 வின்னிங்கு, ஓகேங்களா. 3 டிஜிட் மட்டும் என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 926 இப்படி எடுத்துட்டோம். 6 உள்ளே வந்துடுச்சு. நம்ம பண்ண தப்பு. கெஸ்ஸிங் நேற்று எடுத்து வச்சாச்சு, கரெக்டாக போஸ்ட் ஆகலை. இருந்தாலும் அதை வந்து நம்ம காரணமாக சொல்ல முடியாது. இது டுடே நமக்கான ஒரு வின்னிங் தான், ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஏன்னா நம்ம எப்போயுமே டபுள்ஸ் அடிக்கணும்னா முன்கூட்டியே நம்ம சொல்லிடுவோம். அதை எடுத்து நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு வின்னிங்கை சூப்பராக தட்டி தூக்கிடலாம், ஓகேங்களா. இப்போ இதுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான், காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இதில் இப்போ நமக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7/12/2024 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 154. இனி டபுள்ஸ் வராது, இந்த மாதத்தில் என்ட்ரி கொடுத்துட்டான், ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 049. இன்னும் சி போர்டில் 0
விட தெரியாமையே இருக்குது. எப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும்ன்றதை பார்த்துருவோம். 532 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 327 561 896 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இது. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இது நம்மளுடைய காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். 154 049 532 327 561 896 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங்கையும் மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு வின்னிங்கை நீங்களே தேர்ந்து எடுக்கலாம். எக்ஸாம்பிள் வீடியோவில் 3 9 6 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது வந்து வீடியோ. மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 9 6 3ன்னு கொடுத்துருப்போம். இது ஒரு டைப்பாக எடுப்போம், இது ஒரு டைப்பாக எடுப்போம். இது ரெண்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக இந்த 2 நம்பர் ஒரே நம்பர் தான். பாக்ஸுன்றப்ப ரெண்டுமே ஒரே நம்பர் தான். 9க்கு 9 இருக்குது, 3க்கு 3 இருக்குது, 6க்கு 6 இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணணுன்னா 396 பாக்ஸுன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது வீடியோவில் இருக்க மொத்த செட்டையும் பாக்ஸாக போட முடியாதான். ஓகே தான், போட்டிங்கன்னா 36 நம்பர் வரும். கணக்குப்படி 36 நம்பர் வரும். ஓகேங்களா, அப்படி நீங்கள் பண்ணுவேன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் இதையும் மேட்ச் பண்ணி எந்த நம்பர் ஹைலைட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணலாம் இல்லையா. அது உங்களுக்கு எடுக்க தெரியும் இல்லையா, ஈஸியாக எடுத்துடலாம் இல்லையா. அப்படி எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதுக்காண்டி தான் மெம்பர்ஷிப்பு இதையும் மேட்ச் பண்ணி விளாடுங்கன்னு நான் சொல்கிறது. இன்றைக்கி புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யார் யாருக்கெல்லாம் புரியுதோ மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ ஏபிஏசிபிசிலேயே ரொம்ப அதிகமான செட்டுலாம் நம்ம பார்க்கல. அடுத்தவங்க மாதிரி நம்ம போடலை. 05 போட்டுங்க. 05 4219 4219 இது கரெக்டாக விழுகலை. 4219 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 32 58 58 6464. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து 6 7ஆகவும் 7 6ஆகவும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நமக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் அது. 05 42 19 32 58 64 6776 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். இதுதான் நம்மளுடைய காருண்யா லாட்டரிக்குரிய அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ ஏபிஏசிபிசிக்கான காருண்யா லாட்டரிக்குரிய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 3 டிஜிட் கொடுப்போம் இல்லையா, 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய கெஸ்ஸிங் எப்பவுமே ஸ்மார்ட் கெஸ்ஸிங் தான். 053 ஓகேங்களா. செகண்ட் நம்பர் 583 அவ்வளோதான், சிம்பிள் தான். இதை நீங்கள் 3 டிஜிட்டாக போட்டுக்கலாம், பாக்ஸாலாம் போடணும் அவசியமே இல்லை. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 053 583 அவ்வளோதான் வித்தியாசமே, ரொம்ப பெரிய வித்தியாசமாக கிடையாது. 2 நம்பர் தான். என்னுடைய கெஸ்ஸிங் நீங்களோட கெஸ்ஸிங் கொடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எனக்கு கூட 3 டிஜிட் அடிச்சேன்னா நானே இதில் ஒரு சாட்டில் இருக்கேன். நான் கேஎல் சாட்டில் இருக்கேன் நான். ஆனால் இப்போ வரவங்களுக்கு ஃபேமிலியே கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நானும் கெஸ்ஸிங்கை போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரீயாகவே வின்னிங் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் மெம்பர்ஷிப்பு ஃப்ரீயாகவே எடுத்துக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7689 7689. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4857
இது பார்த்தீங்கன்னா 2521. அடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6345. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். முக்கியமான ஒரு அறிவிப்பு, நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் அந்த நம்பர் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், பி போர்டு 2, சி போர்டு மட்டும் 9. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 2 வந்துச்சுன்னா என்ன நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதில் 6 வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். 6க்கு அடுத்தாப்பில் செகண்டரியாக ஒன்று எடுக்கணும் இல்லையா, அந்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7க்கு வாய்ப்பு இருக்குது. 6 இல்லைன்னா 7. ஓகேங்களா? 6 இல்லைன்னா 7. பி போர்டு 2 வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னா 9க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற நம்பர்லாம் ஹைலைட்டான ஒரு நம்பர் 9. அதை விட்டாச்சுன்னா நமக்கு அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7. ஓகேங்களா? அடுத்து 9 வந்துச்சுன்னா நமக்கு 5க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏ போர்டு பி போர்டில் இறங்கின 2க்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எதுக்கும் நாளைக்கும் நீங்கள் ஆல் போர்டு 2 கூட ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஏன்னா ஹைலைட்டாக இருக்க நம்பரே மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் சொல்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 5, 7. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9. இந்த 579 நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஈக்குவலாகி வருதா பாருங்கள். வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓரளவுக்கு இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இனிதாக முடிச்சாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.